ம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கொத்தரங்காய் பருப்பு உசிலி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கொத்தரங்காயை சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கங்க. சின்ன சின்னதாக அரிஞ்சிக்கிட்டு கொட்டி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. அது வேகிற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி கீழே இது பண்ணிட வேணாம். இதில் பித்தம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேக வச்சு வடிகட்டிக்கங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க. கொத்தரங்காய் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு தண்ணியை வடிகட்டிட்டு அப்புறம் உசிலி செய்யலாம். அதுக்குள்ள அது வேவறதுக்குள்ள நம்ம பருப்பு அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பருப்பு அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கங்க. தோரம்பயிறு 50 கிராம் சேர்த்துக்கங்க. கடலைப்பயிறு 50 கிராம் சேர்த்துக்கங்க. காஞ்ச மிளகாய் 4 சேர்த்துக்கங்க. பூண்டு ஒரு 6-7 பல்லு சேர்த்துக்கங்க. அதை ஒரு கொரகொரப்பா அரைச்சின்னு வந்துடலாம். பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். நாங்கள் பருப்பு உசிலியா இருந்தாலும் சரிதான், கொத்தரங்காய் உசிலியா இருந்தாலும் சரிதான், அவரைக்காய் உசிலியா இருந்தாலும் சரிதான், இப்படி தான் செய்வோம். வேக வச்சு அதை ஆவி காட்டிலாம் செய்ய மாட்டோம். இதை கொரகொரப்பா அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்குள்ள அது வேகட்டும். சொல்லுவேன். கொத்தரங்காய் வெந்துட்டு இருக்கு. கொத்தரங்காயை வேக வச்சு செய்யுங்க. கொத்தரங்காயில நார் சத்து அதிகமா இருக்குது. இருந்தாலும் அதுல பித்தம் அதிகமா இருக்கு. அதனால்தான் அதை வேக வச்சு வடிகட்டி செய்யணும்ன்றது. உசிலியா இருந்தாலும் சரிதான், கொத்தரங்காய் பொரியலா இருந்தாலும் சரிதான், வேக வச்சுதான் செய்யணும். வேக வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு, அதுல சத்து அதிகமா இருக்கிறதுனால. நார் அதிகமா இருக்குது அதுல. அரியவே 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அது அரியவே தினசரி 3 கொத்தரங்காய பச்சையாவே அரைச்சி மிக்சியில வடிகட்டி கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து குடிச்சாலே உடம்புக்கு அவ்வளோ நல்லது. வெந்துருச்சு. வாங்க தண்ணியை வடிகட்டி எத்தாந்துடலாம். கொத்தரங்காய் தண்ணியை மட்டும் வடிகட்டுங்க. இதே கேரட் பீன்ஸ் உசிலிலாம் செஞ்சீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிகட்ட வேணாம். அதுல சுகுரா தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுல மட்டும் வடிகட்டிக்கங்க. கொத்தரங்காய்க்கு மட்டும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை பத்த போடலாம். முடிஞ்ச முடியும் இரும்பு கடாயில செய்யுங்க. மண் பாத்திரத்துல செய்யுங்க சமையல்லாம். இது நாங்க மல்லாட்டை எண்ணெய் ஆடிட்டு வந்த எண்ணெய். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. வானல் காயட்டோன்னு எண்ணெய் காயட்டும். அதுக்கு தேவையானது வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை அரிஞ்சு வச்சுக்கோங்க. கடலப்பருப்பெல்லாம் கொரகொரப்பா ஓட்டின்னு வந்து வச்சிருக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. கடலப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க தாளிக்க. எண்ணெய் மல்லாட்டை எண்ணெய் ஆடன எண்ணெய்ன்றதுனால அது பொங்குதுங்க.
தாளிக்குள்ள ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. நம்ம காய் வேக வைக்கக்குள்ளேயும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம மஞ்சத்தூளும் அரைச்சிட்டு வந்து வச்சுக்குவோங்க. எதுவும் கடையில வாங்க மாட்டோங்க. புரியுது. வாங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து பொன்னிறமா ஆகட்டும். நல்லா வதக்கட்டும். சும்மா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கங்க, சால்ட்டு. ஏன்னா நம்ம காயில வேக வச்சு தான் வச்சுக்கிறோம். இருந்தாலும் அது பத்தாது, நம்ம தண்ணியை வடிகட்டிட்டோம்ல. பச்சை மிளகா சேர்த்துக்கங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. அவிச்சு வச்ச கொத்தரங்காயை சேர்த்துக்கலாம். கொத்தரங்காயை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கிளறி விட்டோம்னா நல்லா ஒன்றோட ஒன்று வெங்காயம் கொத்தரங்காய் எல்லாம் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். நம்ம இப்போ அரைச்சிக்கின்னு வந்தோம்ல, கடலப்பயிறு, தோரம்பயிறு, காஞ்ச மிளகா, சோம்பு, பூண்டு இதெல்லாம் இதில் கொட்டிக்கலாம். அவிச்சி அதை ஒரு இட்லி குண்டானில் வேக வச்சு மறுபடியும் அதை உளுத்து அப்படி செய்யறதுக்கு இதை மாதிரியே செய்யுங்க. இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் கொத்தரங்காரியே தான் கொஞ்சம் லேட் ஆகும். இது மாதிரி இது பண்ணக்குள்ள கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இத மாதிரி செய்யறது ஒரு என்ன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மூடி வச்சிருந்து வேக வச்சாலே போதும். நம்ம ஆவி காட்டி இது பண்றதுக்கு இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சோம்னு வச்சுக்க நல்லாவே இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டுக்கங்க. போட்டு கிளறி விட்டு மூடி விட்டு வேக வைங்க. வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். வாங்க ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வாசனையா இருக்கு பாருங்க. கொத்தரங்காய் பருப்பு உசிலி சாப்பிடவும் செம்ம டேஸ்டா இருக்கும். பொரியலா கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, சாப்பிட நிறைய இது பண்ணலாம். வாங்க, பருப்பு கொத்தரங்காய் உசிலி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்கள் வாங்க சாப்பிட்லாம்.